வெற்றி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்காதப்போ கூட முகத்துக்கு நேரா கோவத்தை காமிச்சிங்க. இப்போ உள்ளுக்குள்ள அன்பை வச்சுக்கிட்டு விலகி போறீங்களே. அன்பு இருக்கிற அதே அளவுக்கு என் மனசுல உறுத்தலும் இருக்கு. அதை தூக்கி போடுங்க வெற்றி. நீ சுலபமா சொல்லிட்ட. நான் உன்னை திட்டின ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. உன்னை அடிச்ச அடியெல்லாம் இப்ப என் மனசுல வலிக்குது. உன்னை தலை நிமிந்து பார்க்க நினைக்கும் போதெல்லாம் வெற்றி, நீ இவ்வளவு கேவலமானவனான்னு என்ன நானே வெறுக்கிறேன். வெற்றி தம்பியா ரொம்ப மரியாதையான பையன். வெற்றி தம்பியா அடுத்தவங்களுக்காக இறக்கப்படுறவன். வெற்றி தம்பியா பொண்டாட்டி மேல உயிரியே வச்சிருக்கிறவன். வெற்றி தம்பியா குறை சொல்ல முடியாதவன். இப்படி மத்தவங்க எல்லாம் என்னை பத்தி சொல்லி சொல்லி என் மனசுல நான் இப்படிதான் இருக்கேன்னு என்னை பத்தி நானே பெருமையா ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தேன். நீ எதுக்காக இவ்வளவு துன்பத்தை தாங்கிட்டு இருந்தேன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நான் நிர்வாணம் ஆயிட்டேன். மூடி மறைக்கவும் ஓடி ஒளியவும் முடியாத கும்பலுக்கு நடுவுல இப்ப நான் நிர்வாணமா நிக்கிறேன். இந்த கோலத்துல உன்னை நான் எப்படி நிமிர்ந்து பார்க்க முடியும்? வெற்றி, இன்னும் கூச்சமா தான் இருக்கு லட்சுமி. உன் முன்னால நிக்க கூட முடியல. நான் வரேன். வெற்றி. ஏ குட்டி பையா, இன்னைக்கு விருந்தெல்லாம் பலமா இருக்குல்ல? நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். காலையில 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ விருந்தும் ரெடி. ஈவினிங் என்ன பிளான்? தியேட்டருக்கு போறோம் மாமா. என்ன படம் ஆண்டி? உனக்கு பிடிச்ச படம். உனக்கு என்னடா பிடிக்கும்? எனக்கு பக்கடா பிடிக்கும். சரியான தீனி பண்டாரம். ஏங்க, குழந்தைய போய் அப்படி திட்டாதீங்க. ஏ வாலு, பசி நேரத்துல கேட்ட உடனே பக்கோடான்னு சொல்லிட்டியா? யாரு நடிச்ச படம் உனக்கு பிடிக்கும்னு கேட்டேன். ஓ அதுவா? கார்ட்டூன் படம் பிடிக்கும். படுத்துறடா நீ. இங்க பாரு, நானே சொல்லிடுறேன். தலை படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கோம். உங்க 2 பேருக்கு தானே கல்யாண நாள். ஏன் எல்லாரும் போகணும்? அப்போ உன்னை மட்டும் விட்டுட்டு போயிடலாமா? ஆஹா, அது முடியாது. நானும் தான் வருவேன். லட்சு, பசிக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போனா. நான் பாத்துட்டு வரேன். நீ உட்காரமா, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஜெனி, ஐயோ, என்னம்மா என்னம்மா என்னாச்சு? ஒரு 5 நிமிஷம் சமாளிங்க மாமா. நான் வந்துடுறேன் மாமா. இருமா, ஹாஸ்பிடலுக்கு போலாம். வா வா வா. வேண்டாம் மாமா. ஐயோ ப்ளீஸ், இது கொஞ்ச நேரம் சித்திரவாததான். நான் தாங்கிப்பேன் மாமா. நீங்க போங்க மாமா, போங்க. என்னை காட்டி கொடுத்துறாதீங்க மாமா. போங்க மாமா. ப்ளீஸ் மாமா, போங்க மாமா, போங்க. நீங்க போங்க மாமா, போங்க. மாமா, வந்துட்டமா. சித்ரா என்ன பண்ணிட்டு இருக்கா?
ஆ, ஆ, ஏதோ சர்ப்ரைஸா குக் பண்றானா. இதோ வந்துடுறேன். மாமா சொல்லாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா. என்னம்மா ப்ளீஸ் மாமா. இந்த நிலைமையில நான் எப்படிமா விட்டுட்டு போவேன்? மாமா போங்க மாமா ப்ளீஸ் மாமா. மாமா நான் சமாளிச்சுக்கிறேன் மாமா, நீங்க போங்க ப்ளீஸ் என்ன மாமா. மாமா பண்றா? இதை வந்துட்டேம்மா, இதை வந்துட்டேன். சீக்கிரம் வந்துருமா. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? நீங்க போங்க மாமா. சித்ரா என்ன மாமா பண்ணிட்டு இருக்கா? என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா. எனக்கு பசிக்குது. நீ முதல்ல சாதம் எடுத்து வைமா. சரி மாமா. லட்சுமா அப்படியே சித்ராகம் பரிமாறிடு. சரிங்க மாமா. குட்டி பையா நல்லா சாப்பிடணும் சரியா? சித்ரா சீக்கிரம் வா, நீ சமைச்சது நிறைய இருக்கு, வேற எதுவும் செய்ய வேண்டாம். அம்மா என்னத்த பண்றாங்க? அது உங்க அம்மா வந்தாதான் தெரியும். சாப்பிடுற நேரத்துல வேற என்ன புதுசா பண்ணிட்டு இருக்க? அது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தெரியும். உட்காருமா. சித்ரா அசத்திட்ட. இதெல்லாம் எங்க சமைக்க கத்துக்கிட்ட? எல்லாத்துக்கும் போன்ல ஆப் இருக்குக்கா. இன்னைக்கு சமையல் ஃபுல்லா அத பார்த்து தான் கத்துக்கிட்டேன். நிஜமாவா சொல்ற? ஆமாக்கா. உங்க கல்யாண விருந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இதையே நான் ஃபாலோ பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கேன். அடி பாவி. சும்மா சொன்னக்கா. இதெல்லாம் என்னோட கைவண்ணம், பாரம்பரிய சமையல். எப்படி இருக்கு? அதான் முதலே சொன்னனே, அசத்திட்ட. இவரு ஒன்னும் சொல்லலையே. ஏங்க காதுல விழுந்துச்சா? நல்லா இருக்கு. போதுமா? சித்ரா நீயும் வசந்தும் இல்லனா இந்த நாள் இவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்காது. இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. என்னாலையும் தான்க்கா. நாமெல்லாம் இப்படி ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறது இதுதான் என்னோட கடைசி விருந்தா கூட இருக்கலாம். ஏய் என்ன சொல்ற? ஆமாக்கா. அடுத்த வருஷம் நான் இங்க இருக்க மாட்டேன்ல, அதுக்குள்ள என் புருஷனோட நீங்க என்ன சேர்த்து வச்சு அனுப்பிடுவீங்கல்ல. ஓ அது சொல்றியா நீ? சித்ரா இந்த உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் எங்க கல்யாண நாளுக்கு நீ இங்க வந்துடணும், ஏன் கூட தான் இருக்கணும். இருப்பியா? நான்
நான் எங்க இருந்தாலும் என் வாழ்த்துக்கள் உங்களுக்கு உண்டுக்கா. நான் இங்க இல்லைனாலும் என் மனசு இந்த வீட்டையே சுத்தி வரும். அதெல்லாம் முடியாது, நீ வரணும். நம்ம கூட அப்போ என் பையனும் இருப்பான். அப்ப கண்டிப்பா வரேன்க்கா. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? இல்ல அண்ணி வெளியே இருக்காங்க. இருக்கட்டும், நான் வெளியே போகணும். போங்க. எப்படி போறதுன்னு தான் தெரியல. அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு போறதா இல்ல தலை குனிஞ்சிட்டு போறதா? பேசாம பின்கட்டு வழியா எகிரி குச்சி ஓடிடுங்களே. இதுவும் நல்ல ஐடியா தான். சக்தி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க? அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும். சரி, இப்பவே போய் கேளுங்க. இல்ல நான் பேசின பேச்சுக்கு அவங்க பக்கத்துல போய் நிக்கவே அசிங்கமா இருக்கு. அவங்கள பேசின ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி காட்டினா மனசு உடைஞ்சு போயிடுவேன். அவங்க அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. போய் பேசுங்க. சரி, அப்ப நான் போய் பேசட்டுமா? சரி, ஓகே, நீ போய் பேசு. ஆமா, சக்திக்காக பேசுறதுக்கு நீ யாருன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? சக்தியோட பொண்டாட்டின்னு சொல்லு. சக்தி, என்ன மன்னிச்சிரு சக்தி. ஐயோ, என்ன நீங்க போய் என்கிட்ட, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு கூட எனக்கு அருகதை இல்லை. இல்ல சக்தி, நான் எதுக்காக உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன்னு இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த ஆள் பேச்சு கேட்டு நான் உங்களை காயப்படுத்தினது உண்மைதானே? இந்த குடும்பத்தை பிரிக்கணும், சொத்தை பிரிக்கணும்னு நான் உங்க எல்லாரும் எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கேன். அதுக்கெல்லாம் நான் தானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் முதல்லயே உங்க 2 பேரையும் பார்த்து மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆனா தனியா பார்த்து பேச எனக்கும் சங்கடமா இருந்தது. உங்க மனசுல இன்னும் ஏதாவது சந்தேகம் மிச்சம் இருந்து சட்டுன்னு அது வார்த்தையா விழுந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். அந்த பயத்தோட நானும் எவ்வளவு நாள் தான் இந்த வீட்டுல இருக்க முடியும்? உங்களை எப்படி பார்க்காம அவாய்ட் பண்ண முடியும்? தனித்தனியா சந்திச்சு பேசினா தானே பிரச்சனைன்னு எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு சாப்பிடும் போது பேசலான்னு நினைச்சேன். பாதியில எந்திரிச்சு போயிட்டீங்க. அக்கா, நான் உங்களை அவாய்ட் பண்ணலாம் எந்திரிச்சு போல. இவர் போனாரா, அதான் இவர் பின்னாடியே வந்துட்டேன். அனி, நானும் அம்மா எந்திரிச்சு போனதுனால தான். அப்போ என் மேல உங்க 2 பேருக்கு கோவம் இல்லையே? கோவம் என் மேலதான் அண்ணி. நீங்களா இப்ப வந்து பேசினதுக்கு அப்புறம் நானே முதல்ல வந்து பேசிருக்கலாம்னு தோணுது. 2 வார்த்தை நீங்க திட்டினதா என்ன? உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. சரியா சொன்ன சக்தி. மாமா, அக்கா எங்க? இங்கதான் இருக்க லக்ஷ்மி. அக்கா, எல்லாரையும் விட உங்களை தான் நிறைய காயப்படுத்திருக்கேன். முதல்ல நீங்க கன்சீவ் ஆனதை சொல்ல வந்தீங்க.
அப்ப நான் சொன்ன வார்த்தை இருக்கே, அதை நான் நினைச்சு எத்தனை தடவை அழுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிரு கடவுளேன்னு எத்தனை தடவை கோயிலை சுத்தி வந்திருப்பேன் தெரியுமா? என்ன லக்ஷ்மி, பழசெல்லாம் பேச வேணாம்னு சொல்லிட்டு இப்ப நீயே ஆரம்பிக்கிறியே. ஆமா லக்ஷ்மி, நானும் தான் ஒண்ணு எவ்வளோ பேசியிருக்கேன். விடுங்கக்கா, இனிமே பழைய விஷயம்லாம் பேச வேண்டாம். உங்க 2 பேரையும் தான் கூப்பிடலான்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்ன பண்றீங்க நீங்க? என்ன இது? நீங்க என் கால்ல விழுந்தீங்கன்னா பதிலுக்கு நானும் உங்க கால்ல விழணும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ அதே அளவுக்கு தானே நான் உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திருக்கேன். இப்ப யாருக்குமே என் மேல வருத்தம் இல்லையே. நீ பேசிட்டல்ல லட்சுமி, இனிமே எல்லாமே சரியாயிடும். ஆமா அண்ணி. இப்பதான் எனக்கு ரிலாக்ஸ்டா இருக்கா நீ. ஆமாமா, எனக்கும் மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சு. எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இப்படி ஆயிட்டோன்னு நேத்து நைட்டு ஃபுல்லா எனக்கு ஒரே யோசனை. அக்கா, நான் கூட இவர்கிட்ட புலம்பிட்டே இருந்தேன்க்கா. மாமா அவசரப்பட்டு உண்மையை சொன்னதுனாலதான் நீங்க எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா யாருமே மாமாவை புரிஞ்சுக்கலையே. அத்தைக்கு அவர் மேல கோவம் இருக்கு, அதுக்கு நியாயமான காரணமும் இருக்கு. இத்தனை வருஷமா அவங்களுக்கு தெரியாத ரகசியம் ஒண்ணு அவர் மனசுல இருந்ததை தாங்கிக்க முடியல. அந்த அதிர்ச்சியில இருந்து அவங்க மீள்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. இது நம்ம குடும்பத்துல விழுந்த சின்ன விரிசல். நாம நினைச்சா இது சரி பண்ணிடலாம். அம்மாவுக்கு மட்டும் இல்ல லட்சுமி, எங்களுக்கு கூட இது அதிர்ச்சியா தான் இருக்கு. இருக்கலாம் மாமா, ஆனா மாமா மேல எந்த தப்பும் இல்லையே மாமா. யோசிச்சு பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறமா அவர் இதெல்லாம் பண்ணிருக்காரு. நடந்தது எப்போங்கிறது கேள்வி இல்ல அண்ணி, அதை ஏன் மறைக்கணுங்கிறது தான் கேள்வி. அவர் மேல வச்சிருந்த மரியாதை சரிஞ்சிருச்சுல்ல. என்ன சக்தி நீ? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் அம்மா பக்கம் தான். நான் வரேன். சக்தி அண்ணி, நானும் அம்மா பக்கம் தான். நீ என்ன நியாயப்படுத்தினாலும் இந்த விஷயத்துல அப்பா தப்பு பண்ணிட்டாரு. அதை இனிமே சரி பண்ண முடியாத லட்சுமி. அக்கா, அக்கா, நான் உங்க பக்கம்தான். வள்ளியம்மா, நடந்தது என்னன்னு சொல்லவும் உனக்கு புரிய வைக்கவும் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தரமாட்டியா? எனக்கு தாலி கட்டின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பமே கிடைக்கலையா? நான் இந்த வீட்டை படியேறினதுக்கு அப்புறம் எனக்கு தனியா நான் ஒரு வாழ்க்கை சிந்திக்கவே இல்லை. நீங்க மட்டும்தான் என் உலகம் நினைச்சுக்கிட்டு இருந்த. இப்பதான் நீங்க யாருன்னு எனக்கு தெரியுது. நான் எவ்வளவு பெரிய முட்டாள்னு தெரியுது. வள்ளியம்மா, பேசாதீங்க. என்ன பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. உங்களோடு வாழ்ந்து 5 பிள்ளைங்களை பெத்து அதுல ஒண்ணு பறி கொடுத்து 4 பசங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைகிற வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கலனா எப்பவுமே எனக்கு தெரியாமலேயே போயிருக்கும். கடைசி வரைக்கும் உங்களை குருட்டுத்தனமா நம்பி என் வாழ்க்கைய முடிஞ்சிருக்கும். ஆனா உங்களை ஒரு விஷயத்துல பாராட்டணுங்க. ஒரு நாள் கூட வாய் தவறி ஒரு வார்த்தை கூட உங்க மேல சந்தேகம் வர்ற மாதிரி நீங்க நடந்துக்கவே இல்லை. உத்தமனாவே நடிச்சிட்டீங்க.
எனக்கு இப்ப தோணுது, என்ன தொடும்போது உங்க மனசுல இருந்தது நானா அந்த மோகனாவா? எனக்கு நீங்க பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்ததெல்லாம் எனக்காக வாங்கினதா இல்ல அவ ஆசைப்பட்டு நீங்க வாங்கி கொடுக்காம போனதா?